வணக்கம். ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு என் இந்த சிறு அபிப்பிராயத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 9ஆம் தேதி நான் மெல்பர்னுக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருந்தது. ஆனால் அந்த விசா கோளாறுனால் நான் வர முடியல, என்னை மன்னித்தவர்கள். அதே சமயத்தில் பொங்கு தமிழ் நல்ல முறையாக நடைபெற வேண்டும் என்று என்னோட வேண்டுகோள். அதே சமயத்தில் ஈழ போராட்டம் எந்த நிலையில் இருக்குது, தமிழருக்கு வரக்கூடிய காலங்களில் எப்படி அவங்களுக்கு எதிர்காலம் அமையப்பட்டு நான் சில வார்த்தைகள் நான் கூறி நான் விடப்படுகிறேன். ஈழ போராட்டம் ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு மேலே ஈழ போராட்டம், அதாவது ஆயுத போராட்டம் நடைபெற்றது. 2009 அந்த போராட்டம் முடிவுக்கு வந்தது. அந்த சமயத்தில் தான் மிகப்பெரிய ஒரு இனவெறி தாக்கல் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இராணுவத்தை சேர்ந்து நடத்தினார்கள். அதனால் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் பெண்கள், முதியோர்கள், பிள்ளைகள்லாம் உயிரிழந்தன. உலக நாடுகளை வலியுறுத்தி கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு பல இயக்கங்கள், பல அமைப்புகள் இதை வலியுறுத்தி இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கின்றார்கள். அதே சமயத்தில் இந்த மனித உரிமை மீறல் வேறு, நல மோசடி ஏன்னா மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி நடக்குது. தமிழோட நிலப்பகுதியெல்லாம் இன்றைக்கி ஸ்ரீலங்கா அரசாங்கம் இன்றைக்கி அதை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார்கள். அது முக்கியமாக எனக்கு என்ன தோன்றுதுன்னா, ஈழத்தமிழர்களுக்கு ஒரு எதிர்காலம், நல்ல எதிர்காலம் அமையணும். அதனால் ஒரு அரசியல் தீர்வு மூலியமாக தான் அது நம்ம கொண்டு வர முடியும். போராட்டம், ஆயுத போராட்டம் இனிமேல் சாத்தியமாகாது. அதனால் என்னோட அபிப்பிராயம் என்னென்றால், இது ஒன்றும் ஒரு புதிதான ஒரு விண்ணப்பம் இல்லை. அதாவது பொது வாக்கெடுப்பு அதை நம்ம ஏற்பாடு பண்ணணும். உலக நாடுகள் அதை கண்டிப்பாக அதில் வலியுறுத்தணும். பொது வாக்கெடுப்பு என்றால் இது ஒன்றும் உலக நாட்டுகள் புதிது இல்லை. இன்றைக்கி கனடாவில் 1980 குபேக் மாநிலத்தில் அந்த பொது வாக்கெடுப்பு நடந்தது. ஸ்காட்லாண்ட்லேயும் அந்த பொது வாக்கெடுப்பு நடந்தது. டிமோர் லாஸ்டிலேயும் இந்த பொது வாக்கெடுப்பு நடந்தது. ஸோ அதனால் ஏன் நம்ம ஈழத்தமிழர்களுக்கு அந்த ஏற்பாடு செய்யக்கூடாது? ஏன் அது ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்லை, ஈழத்தமிழ் எங்கெங்கே இருக்கார்களோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்து அவங்களோட எதிர்காலத்தை அதை நிர்ணயிக்கலாமே. அதான் என்னோட அபிப்பிராயம். கண்டிப்பாக இந்த பொங்கு தமிழ் நிகழ்ச்சியில் கண்டிப்பாக பல விஷயங்கள் பேசப்படும். அது குறிப்பாக தமிழர்களை எதிர்காலத்தை பற்றி பேசப்படும். ஸோ அந்த வகையில் தான் நான் என்னோட கருத்தை தெரிவிக்கிறேன். ஏனென்றால் இது நான் பல இடங்களில் நான் பேசியிருக்கேன். கண்டிப்பாக தமிழருக்கு ஒரு நீண்ட கால ஒரு எதிர்காலத்தை நம்ம அமைத்துக்கொள்ளணும். அதனால் ஒரு பொது வாக்கெடுப்பு ஒரு ஜனநாயக முறையில் நம்ம கொண்டு வர வேண்டும் என்று இந்த வேளையில் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.